கதிர் இப்ப பெரிய தப்பே பண்ணிட்டாங்க. இங்க யாருக்கோ பாண்டியனுக்கு தெரியாம அவங்களுடைய ஃபோன் எடுத்து அவங்களுக்கே தெரியாம ரூ. 10,000 பணத்த தன்னுடைய அண்ணனோட அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த மெசேஜையும் டெலீட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம கல்லாவுலேருந்து ரூ. 1000 பணத்த வேற எடுத்துட்டு போயிடுறாங்க. இதனால பழனிவேல் வந்துட்டு இத எப்படியும் மாமா கண்டுபிடிச்சிருவாரு. நம்ம என்ன காரணத்த சொல்லி தப்பிக்க போறோம்? இப்படி நம்மள கோத்து விட்டு போயிட்டானே அப்படின்னு நினைச்சு பழனிவேல் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு அங்க சரவணன் தங்கமயிலுக்கு பணம் கிடைச்சிட அந்த சந்தோஷத்துல இங்க சரவணன் தங்கமயில கூட்டிட்டு ரூம் புக் பண்ண இடத்துக்கு போயிடுறாங்க. பணத்த கட்டிட்டு தங்கமயிலையும் கூட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்லி திரும்ப திரும்ப என் தங்கமயில் அழுதுகிட்டே இருக்க விடுமையில் அதான் பணம் கிடைச்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இங்க லக்கேஜ்ல எடுக்க வராங்க. பணம் எப்படி கிடைச்சதுன்னு கூட தெரியாம என் தங்கமயில இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இதெல்லாம் போயிட்டு இருக்க நேரத்துல என்ன நடக்குதுன்னா, இங்க வீட்டுல வந்து பாண்டியன் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி அரசியை கூப்பிடுறாரு. இப்ப கடை கணக்கு வழக்கு பார்க்கும் பொழுது கண்டிப்பா 1000 ரூபாய் பணம் குறையதான் போகுது. இதை எப்படி சமாளிக்க போறதுன்னு தெரியலையேன்னு இங்க பழனிவேலுக்கு எந்த ஐடியாவுமே இல்லாம நின்றுட்டு இருக்காரு. அந்நேரம் பாட்டிங்க அரசி வர அரசி எல்லா கணக்கு வழக்கையும் பாக்குறாங்க. பார்த்து முடிச்சுட்டு என்னம்மா எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி பாண்டியன் கேட்க, அதெல்லாம் எப்போதுமே சரியா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு சரியா தானே இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லப்பா, கடை கணக்குலேருந்து 1000 ரூபாய் குறையுதுப்பான்னு சொல்ல, 1000 ரூபாயா? 1000 ரூபாய் எப்படி குறையும்? அந்த அளவுக்கு நான் எதையுமே மறதியா எழுதி வைக்க மாட்டேனே. 1000 ரூபாய் எப்படி குறையும்? 1000 ரூபாய் குறையறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா அரசி. மறுதடவை எண்ணிப்பாருன்னு சொல்ல, இல்லப்பா நான் கரெக்டாக தான் எண்ணினேன். 1000 ரூபாய் குறையுதுப்பான்னு திரும்பவும் சொல்றாங்க. இங்கே கூட நான் பார்க்குறேன்னு சொல்லி திரும்பவும் பாண்டியன் வாங்கி பார்க்க 1000 ரூபாய் குறையிறது சரிதான் சொல்ல, என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தானே வாங்கி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி கோவமாக கிளம்பி உள்ளே போயிடுறாங்க. பிறகு பாண்டியன் யோசனையிலே இருக்காங்க. 1000 ரூபாய் எப்படி குறைஞ்சிருக்க முடியும்? இங்கே உடனே பழனி விலை கேட்குறாங்க. என்னடா 1000 ரூபாய் எப்படி கடை கணக்கு விளக்குலேருந்து குறைஞ்சிது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இங்கே பழனி வேலும், அது வந்து மச்சான் 1000 ரூபாய் நீங்கள் தான் எடுத்திருப்பீங்க அப்படின்னு உடனே சொல்கிறாங்க. நான் எதுக்குடா எடுக்க போகிறேன்? எனக்கு தெரியாதா? நான் எவ்வளோ ரூபாய் பணம் எடுக்கிறேன் எவ்வளோ வைக்கிறேன்னு எனக்கு தெரியாதா? 1000 ரூபாய் பணம் நான் எடுத்தேனா? உண்மையை சொல்லடா அப்படின்னு இங்கே பழனி வேலை கேட்குறாங்க. பழனிவேலுக்கு எதுவுமே புரியவே இல்லை. எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு, எல்லாம் புரிஞ்சு போச்சு. எப்போதுமே கடை பக்கமே வராத ஒருத்தன் இன்னைக்கு புதுசாக கடைக்கு வந்திருக்கானேன்னு தோணுச்சு. ஆனால் இப்போல்லாம் தெரியுது 1000 ரூபாய் பணத்தை எடுக்க தான் வந்திருக்கான்னு. அவசர தேவைக்கு அங்கே வந்து பணம் எடுத்துக்கலாம், அது ஏடிஎம் தானே, எப்போனாலும் பணம் எடுத்துக்கலாம், யார் என்ன வேணாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பணம்லாம் இவர் அங்கே தானே போட்டு வச்சிருக்காருன்னு இங்கே கதிரை பார்த்து கேள்வி கேட்க கதிரை அப்படியே தயங்கி நிற்கிறாங்க. என்னை மன்னிச்சிடறா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி பழனிவேல் முகத்தை வச்சுக்கிட்டு இங்கே கதிரை பார்க்க, விடுங்க மாமா, எனக்கு தெரியும் எப்படியும் இவர் கண்டுபிடிச்சிருவாருன்ற மாதிரி இங்கே வந்துட்டு கதிரும் நின்றுட்டு இருக்காங்க. கூடவே செந்திலும் இருக்காங்க. நிச்சயமா இவனுக்கு தெரியாம இருக்காது, உண்மையை சொல்லிடானே செந்திலையும் கேட்குறாங்க. கதிரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. கடை கணக்குலேருந்து 1000 ரூபாய் குறைதான். என்கிட்ட 5000 ரூபாய் கேட்டும்போதே நான் கொடுத்துருந்தேன்னா இப்போ பிரச்சனை வந்திருக்காதே. தேவையில்லாம இப்போ இவங்க 2 பேரும் மாமா கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்களே, எல்லாம் இந்த தங்கமயிலால தான். அது பண்ண பிரச்சனையால இப்போ யார் மாட்டிக்கிட்டு தப்பிக்கிறதுன்ற மாதிரி இங்கே மீனாவுக்கு ஒரு பக்கம் கோபம் வருது. உடனே செந்திலை பார்த்து பாண்டியன் கேட்குறாங்க. உண்மையை சொல்லடா செந்தில், கண்டிப்பா நீ அந்த பணத்தை எடுத்திருக்க மாட்ட, இவன் தான் எடுத்திருக்கணும். உண்மையை சொல்ல, அந்த பணத்தை எதுக்காக எடுத்தீங்க, ஏன் எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே வந்து கதிரை எப்படியும் மாட்டி விடக்கூடாதுன்னு செந்தில வந்து அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. விடுங்கங்க, இப்போ எதுக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே பழனி வேலை பார்க்குறாங்க. ஏண்டா உன் ஃப்ரெண்டு யாருக்கும் ஆக்சிடென்ட்னு சொல்லி என்கிட்ட வந்து பணம் கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஒருவேளை அந்த பணம் நான் இல்லை கொடுக்கலன்றதுனால கடையில் எடுத்துட்டியாடான்னு பழனி வேலை கேட்குறாங்க. உடனே பழனிவேல் பக்கம் திரும்புகிறாங்க எங்கள் பாண்டியனும். ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்க, அது வந்து மச்சான், அதான் உங்களுக்கு கூட தெரியுமே அப்படின்னு சொல்ல, எனக்கு யாரடா தெரியும், உனக்கு தான் எந்த ஃப்ரெண்டுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லை மச்சான், நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க, நான் டெலிவரி கொடுக்க போன இடத்துல ஃப்ரெண்டாக எனக்கு கிடைச்சவன்னு சொல்ல, அப்படிப்பட்ட எந்த ஃப்ரெண்டையும் பற்றி இது நாள் வரைக்கும் வீட்டில் பேசினது கூட கிடையாது. திடீர்னு ஆக்சிடென்ட்னு சொல்லி பணம் கேட்குறேன்னா என்னடா கோல்மால் வேலை பார்க்குறீங்க, உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இங்கே செந்திலும் வந்துட்டு கதிரும் அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையான்னு இங்கே செந்திலையும் கதிரையும் பார்த்து முறைச்சப்படி நிற்க, உடனே கதிர் வந்துட்டு அந்த பணத்தை நான் தான் எடுக்க வந்தேன்னு சொல்ல வரத்துக்குள்ள உடனே செந்தில் சொல்றாங்க, அந்த பணத்தை நான் தான்ப்பா எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நீயா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. மீனாவுக்கு ரொம்ப பேரதிர்ச்சியா இருக்கு. ராஜியும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கிட்ட இங்க கோமதி கேக்குறாங்க, நீ எதுக்குடா எடுத்தன்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே சொல்றாங்க செந்திலும், அது வந்துமா அப்படின்னு இழுக்க, இங்கே கதிர் வந்துட்டு இல்ல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. உடனே ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா செந்தில் கதிரோட கையை பிடிச்சு அமர்த்திப்பட்டு, நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன், அவசர தேவை 1000 ரூபாய் எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால தான் எடுத்தேன்னு சொல்றாங்க. அவசர தேவையா? அவசர தேவைன்னா என்கிட்ட வந்து கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
கேட்குறாங்க. இங்கேருந்து சென்னைக்கு போகிறதுக்கே 1000 தான் கொடுத்தேன், ஆனால் உனக்கு ஒரு நாள் செலவுக்கு 1000 கேட்குதான்னு எங்க பாண்டியனும் கேட்குறாங்க. அது வந்து பண்ண சொல்ல வரத்துக்குள்ள இங்க செந்தில கை நீட்டி அடிச்சிடறாங்க பாண்டியனும். இதை பார்த்த மீனாவுக்கு பகிர்னு இருக்கு. மீனா வந்து பக்கத்துல போறாங்க. என்ன மாமா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னதான் இருந்தாலும் பணத்தை கேட்காம கைய வச்சது ரொம்ப பெரிய தப்புமா. இத்தனை வருஷமா கடையில இவனை நம்பி எத்தனை தடவை விட்டுட்டு போயிருப்பேன். இது போல எத்தனை தடவை என்கிட்ட இந்த ஏமாத்தினானோ தெரியல. கடை கணக்கு விளக்கெல்லாம் சரியா இருக்கான்னு கூட நான் கவனிச்சு கூட பார்த்ததில்ல. இப்பெல்லாம் பார்க்க போய் தானே தெரியுது இவன் 1000 கையாடல் பண்ணியிருக்கான்னு. இவனும் இந்த கதர் மாதிரியே திருட ஆரம்பிச்சிட்டான் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்ல, அவருக்கு என்ன மாமா அவசியம் இருக்க போகுதுன்னு சொல்ல, இங்கே உடனே மீனாவை பார்த்து எதுவுமே சொல்லாதன்ற மாதிரி தலையாட்டுறாங்க செந்திலும். அது இல்லைங்கன்னு சொல்ல, நீ நவரு மீனா, இது எனக்கும் அப்பாவுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை, இதில் யாருமே தலையிட வேண்டாம்னு சொல்ல, மீனாவும் இதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியாமல் அமைதி ஆயிடுறாங்க. இங்கே ராஜியும் கோமதியும் அமைதியாகவே ரொம்ப சுகத்தோட பார்த்துட்டு இருக்க பாண்டியன் கண் அப்படின்னானு திட்டவும் ஆரம்பிக்கிறாரு செந்திலும் திட்டெல்லாம் வாங்கிட்டு இருக்கதை பார்த்த எங்கள் கதிருக்கு தாங்கிக்கவே முடியல. பழனி ரொம்ப வருத்தத்தோட நிற்கிறாங்க. அதை விடுங்க மச்சான், அவன் ஏதோ அவசர செலவுன்னு தானே எடுத்தான், அந்த பணத்துக்குள்ள அவனுக்கு உரிமை இல்லையா என்ன? இத்தனை வருஷமா கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கான், நீங்கள் ஒரு நாள் அதாவது சம்பளம் பணம்னு சொல்லி அவனுக்கு கொடுத்துருக்கீங்களா? அப்புறம் அவன் செலவுக்கு வேற எங்கே போவான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா இதை காரணம் காட்டி சம்பள பணம் அப்படி இப்படின்னு ஏதாவது பேச்சு எடுத்து பிரச்சனை உண்டு பண்ணலாம்னு நினைக்கிறீங்களான்னு இங்கே வந்து பாண்டியன் கேட்க, நான் அப்படி சொல்லவில்லை மச்சான், எந்த கோணத்தில் சொன்னாலும் அதை தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க, உங்ககிட்ட எதை பற்றியுமே பேசுகிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே பழனி வேலை அமைதியாயிடுறாங்க. இங்கே உடனே செந்தில பார்க்குறாங்க பாண்டியன். உண்மையை சொல்லுடாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு செந்திலும் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எங்கள் கதிர் வந்துட்டு அண்ணன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய அண்ணனை பார்க்க, நீ அங்கிட்ட போடா கதிர் அப்படின்னு சொல்லி இங்கே தன்னுடைய தம்பியை தள்ளியும் விட்டுறாங்க தனியாக. அதுக்கப்புறம் எங்கள் செந்தில தான் வந்துட்டு முறைச்சி பார்த்துட்டே நிற்கிறாங்க பாண்டியன். இன்னும் எனக்கு கொஞ்ச நேரத்தில் அந்த பணம் எதுக்காக எடுத்தான்ற விஷயத்த எனக்கு தெரிஞ்சே ஆகணும், அப்படி இல்லைனா இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இவனுக்கு இருக்கிறதுக்கு இடமே இல்லைன்னு சொல்ல, இங்கே உடனே மீனாவும் பார்க்குறாங்க. என்னங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே மீனா வந்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு தன்னுடைய ட்ரெஸ்ஸு இது எல்லாமே பேக்கப் பண்ணுறாங்க. வெளியில் வர மீனாவை பார்த்து இங்கே கோமதி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடி என்ன நினச்சிட்டு இருக்க நீயும், அவர் தான் ஏதோ சொல்கிறாருன்னா நீயும் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன், இப்போ எங்கே கிளம்பிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, அந்த பணத்தை அவர் எடுத்தாருன்னா அது எடுத்தது உண்மைதான், இப்போ கூட என்கிட்ட பணம் இருக்குது, அந்த பணத்தை நான் உங்ககிட்ட எடுத்து கொடுத்துட்டு போகலாம், ஆனால் அந்த பணத்தை ஏன் எதுக்காகன்றதை நீங்கள் இன்னமும் தெரிஞ்சுக்காம இருக்கீங்க, அவரும் அது சொல்கிறதுக்கு விருப்பப்படலை, அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் இந்த வீட்டை விட்டே போகிறோம் மாமா, இந்த கெட்ட பேரோட இந்த பழிச்சொல்லோட திருடன்ற ஒரு கெட்ட பேரோட இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த வகையிலையும் அவசியம் இல்லை, நானும் சம்பாதிக்கிறேன், அதே போல் எங்கள் செந்திலும் ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்லாவே சம்பாதிப்பார், அப்போ நீங்கள் அவரை பற்றி புரிஞ்சுப்பீங்க, தப்பு இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே வந்து கூப்பிடுறீங்களா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லி இங்கே மீனா என்ன பண்ணுறாங்கன்னா பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு செந்தில கையை பிடிச்சி எழுத்துக்கிட்டு போக, இதை பார்த்த கதருக்கு தாங்கிக்கவே முடியல. தான் பண்ண தப்புக்கு அண்ணன் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே நேராக மீனா பின்னாடியும் அவங்க அண்ணன் பின்னாடியும் ஓடுறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு போக, இதெல்லாம் பார்த்த பாண்டியனுக்கு ரொம்ப பேரதிர்ச்சியாக இருக்குது. அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நின்றுட்டே இருக்காங்க. கூடவே கோமதியும் நின்றுட்டு இருக்காங்க. திடீர்னு இவ ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு தெரியாம நின்றுட்டு இருக்க. ராஜுக்கு அது 2 பேருமே போகிறாங்க. அண்ணன் நான் எடுத்ததுக்காக நீ எதுக்குன்னு இப்படி கஷ்டப்படணும், பேசாமல் வா அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைடா, நம்ம இப்போ உண்மையை சொல்ல போனோம்னா அந்த பணத்தை நீ எதுக்காக எடுத்தன்னு உங்ககிட்டையும் கேள்வி கேட்பாரு, நமக்கு அதுக்கான பதில் இருக்கா, நமக்கு உண்மை தானே சொல்ல தோணும், ஏன் எடுத்தோம் எதுக்காக எடுத்தோன்ற விஷயத்த அங்கே அண்ணன் அதை சந்தோஷமாக இருந்துட்டு வரட்டும், இங்கே வீட்டில் நடக்கிற விஷயம் எதுவுமே அண்ணனுக்கு தெரிய வேண்டாம், நீயும் தெரியாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக இந்த வீட்டை விட்டு போகிறது நியாயமே இல்லைன்னு சொல்ல, அப்போ தான் பாண்டியன் சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா, இந்த வீட்டை விட்டு போகணும்னு என்னுடைய சொல் பேச்சு கேட்காம நீங்கள் எடுத்த முடிவுக்கு நான் எந்த வகையிலே தடையாக நிற்க மாட்டேன், நீங்கள் கிளம்பி போகிற மாதிரி இருந்தால் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட கதிருக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது. இங்கே செந்திலும் தன்னுடைய அப்பாவை சிரிச்சபாடி பார்க்குறாங்க. வாமி நான் போகலான்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவை கையை பிடிச்சிட்டு போக கோமதி ரொம்பவே அழுகிறாங்க. நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு இல்லைக்கா அப்படின்னு எங்கள் பழனிவேல் தன்னுடைய அக்கா கிட்ட வந்து சொல்ல, இவன் எதுக்குடா பணத்தை எடுத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியன் எதுவுமே பேசாமல் ரூம்குள்ளே போக, அப்போ தான் பழனிவேல் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இங்கே வந்து கோமதி கிட்ட சொல்கிறாங்க. ஆமாக்கா, சரவணனுக்காக தான் இவங்க பணத்தை எடுத்தாங்க, ஆனால் அது தெரியாமல் இவர் எப்படியெல்லாம் பேசுகிறார் பாரு, எப்படியெல்லாம் நடந்துக்கிறார் பாரு, 1000 ரூபா பணத்துக்கு இப்படி நான் அவரோட அக்கௌண்ட்லேருந்து 10,000 ரூபா பணத்தை கதிர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருக்கானே, அதுக்கு என்ன பிரச்சனை பண்ணுவார், எங்கள் கதிரையும் அதே போல் ராஜை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாரா, அவரை பொறுத்த வரைக்கும் பணம் தான் முக்கியமா, கூட இருக்கிற பசங்களோ இல்லை மருமக பிள்ளைங்களோ முக்கியம் இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே இதை கேட்டெல்லாம் கோமதிக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது. கோவத்தோட எங்கள் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ரூம்க்கு உள்ளே உட்காந்துருக்க பாண்டியனை பார்த்து, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மனசில், உங்களுக்கு பணம் தான் முக்கியம்னா அந்த பணத்தை கட்டிட்டு அழுங்க, அதை விட்டுட்டு என் பசங்களை காயப்படுத்துகிற வேலை வச்சுக்காதீங்க, என் பசங்க இல்லாத இடத்துல நான் மட்டும் எதுக்கு இருக்கணும், அவன் ஏன் எதுக்கு எடுத்தான் எதுக்காக எடுத்தான்ற ஒரு காரணத்தை கூட கேட்காம இப்படி அவன் மேலே வீண் பழி போட்டு அவனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிற நிலைமைக்கு வந்துட்டீங்களே,
அந்த அளவுக்கு 1000 தான் உங்களுக்கு பெருசா தெரியுதா? அதை விட உங்க பசங்க உங்களுக்கு முக்கியம் இல்லையா? இத்தனை வருஷமா அவன் ரூ. 1 பணத்துக்கு கூட ஆசைப்படாம உங்ககிட்ட இருந்து ரூ. 1 காசு கூட கேட்காம தாங்கிட்ட இருக்கிறத வச்சு செலவு பண்ணிக்கிட்டு அதுக்கேத்தது போல வாழ்ந்துட்டு இருந்தவன் தான் நம்ம பையன் செந்திலும் சரி கதிலும் சரி. ஆனா இங்க சரவணன் அப்படி இல்லையே. அவனுக்கு பிடிச்ச வேலையை பார்க்க போனாலும் அவன் மொத்த சம்பளத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் இந்த வீட்டுக்காக அவன் செஞ்சாலும் அவனுக்கு தேவைப்பட்டதை விருப்பப்பட்டதை தனியா பாத்துக்கிறான் செஞ்சுக்கிறான். ஆனா இங்க அவங்க 2 பேரும் உங்க கூட வேலை பார்க்கறதுனால என்னவோ கடையிலேருந்து வர்ற பணத்துல பாதி காசு கூட அவனுக்கு நீங்களும் கொடுக்கறது இல்ல, அவனும் கேட்கறது இல்ல. கல்யாணம் ஆகி இப்போ ஒரு பொண்ணையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். இப்போ அந்த பொண்ணு சம்பள பணம் எங்கன்னு எல்லா புருஷனுக்கிட்டையும் பொண்ணுங்க கேட்பாங்க தானே. ஏன் கல்யாணம் புதுசுல நான் உங்ககிட்ட கேட்கல? அது போல தானே மற்ற பொண்ணுங்களும் கேட்பாங்க. நம்ம பையனாவே இருந்தாலும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துதான் ஆகணும். அதை விட்டுட்டு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி நீங்க தனியா அந்த பணத்தை வாங்கி வச்சுட்டீங்கன்னா அவன் செலவுக்கு வேற எங்க போவான்னு சொல்லி கேட்குறாங்க. இனி என்னடி கோமதி உன் பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற அப்படின்னு சொல்ல, எல்லா அம்மாவும் பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு இல்லை, நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்க மேல தப்பு இல்லைன்னா உங்க பக்கம் நிக்க போறேன். இப்போ அவங்க மேல தப்பு இல்லை அதனாலதான் அவங்க பக்கம் நிக்கிறேன்னு சொல்ல, என்ன தப்பு இல்லை? 1000 ரூபாய் பணம் எடுத்தது தப்பு இல்லையா? என்கிட்ட கேட்டா நான் கொடுக்க மாட்டேனா? ஏன் அந்த 1000 ரூபாய் பணத்தை எடுக்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன அவசியம் வந்துச்சுன்னு சொல்லி எங்க கண்ட மெனிக்க திட்டுறாங்க. அதுக்கு இடையில இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா செந்திலும் மீனாவும் வீட்டுல இருந்து கிளம்பி வெளியிலையும் போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த கதிரும் ராஜியும் அவங்க 2 பேரையும் தடுக்க முடியாம வீட்டுக்குள்ள வந்து நின்றுட்டு இருக்க இங்க கோமதி பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க பாண்டியன் கிட்ட. பாண்டியன் கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன் எடுத்தான்னு இப்ப உங்களுக்கு காரணம் தெரியணும் அவ்வளவுதானே. நீங்க தங்க மயிலோ தொங்க மயிலுன்னு சொல்லி ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களே, நான் பார்த்து கூட்டிட்டு வந்த மருமகன் சொல்லி அந்த மருமகளால வந்த பிரச்சனை தான் இது அப்படின்னு சொல்ல இங்க ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. அதுக்கு பிறகு கோமதிய விஷயத்த சொல்றாங்க. அங்க ஹோட்டல் ரூம்க்கு 21,000 பணத்தை கட்டினாதான் உள்ள அனுப்ப முடியும்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம சரவணன் இங்க போன் பண்ணி கேட்டதுனாலதான் இப்ப இவங்க 2 பேருமே இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணிருக்காங்க. அதுவும் யாருக்காக? தன்னுடைய அண்ணனுக்காக நினைச்சுதான் பண்ணிருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையை நினைச்சு பெருமைப்படாம சந்தோஷப்படாம, ஏன் இது நாள் வரைக்கும் நீங்க பட்டது கிடையாதுதான், பணத்தை பத்தி மட்டுமே தான் கவலைப்பட்டிருக்கீங்க. இப்பயும் அதே கவலையோட இருக்கிறதுனாலதான் இப்ப செந்தில் வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். தன்னுடைய அண்ணனுக்காக யோசிச்சு கதிரும் செந்திலும் பண்ண ஒரு விஷயத்த நீங்க இப்படி பெரிய பிரச்சனையாக்கி விடுவீங்கன்னு அவங்க 2 பேருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு அப்பவா அந்த இடத்துல நீங்க தாங்கி நிப்பீங்கன்னா எல்லா இடத்துலயும் நீங்க அவங்கள விட்டு கொடுத்து மட்டும் தான் நின்றுட்டு இருக்கீங்க. பாவம் இல்லையாங்க? இந்த பசங்கள்ல உங்களுக்கு சரவணன் மட்டும்தான் பெரிய வசதி இல்லை, ஆனா அந்த சரவணனுக்காக தானே இப்ப 2 பேருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன சொல்ற கோமதின்னு ஆச்சரியத்தோட கிளம்பி கோமதியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். இப்போ செந்திலும் மீனாவும் வீட்டை விட்டு போனாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க தான். அந்த 1000 ரூபாய் பணத்துக்காக தானே இப்ப வீட்டை விட்டு வெளியில அனுப்புனீங்க. இப்ப 10,000 ரூபாய் பணத்தையும் உங்க பையனுக்காக தானே இங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுருக்கான் கதிர் உங்களுடைய போன்ல இருந்து. இப்போ அந்த 10,000 பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? அடிச்சு கொலை பண்ண போறீங்களா? இங்க வாடா கதிர்னு சொல்லி கதிரோட கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்து பாண்டியன் முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. அடிச்சு கொல்லுங்க, அதுதானே உங்களுக்கு முக்கியம். முதல்ல இங்க 1000 ரூபாய் பணத்துக்கு வெளியில அனுப்பிங்க, இங்க 10,000 ரூபாய் பணத்துக்கு இவனை கொல்லுங்க. மொத்தத்துக்கு இந்த 2 பணத்தையும் வாங்கி அனுபவிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா வரவங்க தங்கமயில தூக்கி வச்சு கொண்டாடுங்க. வீட்டுல எல்லார்கிட்டையும் பார்த்து பார்த்து நடந்துக்கிற மருமகன்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி இங்க கோமதி கண்ட மெனிக்கு கேள்வி கேட்க பதிலே சொல்ல முடியாம வார்த்தைகள் வர முடியாம வெளி விதுங்கி நின்றுகிட்டு இருக்காங்க எங்க பாண்டியன். இங்க செந்திலை மீனாவை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன், அண்ணன் எங்க போணுச்சு என்னன்னு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்க பழனி வேலை கூட்டிட்டு கிளம்புறாங்க. உடனே கிளம்புற போது எங்க பாண்டியனை பார்த்து சொல்றாங்க, அப்பா, நீங்க எங்களுக்காக செலவு பண்ணதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் நீங்க எங்களோட செலவை எது நடத்துக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. எங்களை நம்பி ஒரு பொண்ணு வந்துட்டப்போ அவங்களோட செலவையும் நாங்க தான் பார்த்துக்கணும். இது எல்லாத்துக்கும் உங்ககிட்ட கை கட்டி வந்து நின்றுட்டு இருக்க முடியாது. அதை புரிஞ்சுக்காம நீங்க இப்ப வரைக்கும் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் சரின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது எப்போதுமே என்னைக்குமே சரியாயிடாதுன்னு சொல்லி இங்க இருந்த பழனி வேலையும் கூட்டிட்டு கிளம்ப இங்க சிறுபடி பதிலா இருக்கு பாண்டியனுக்கு. பாண்டியன் கிட்ட இப்படி சொன்னதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதே நேரம் எங்க தங்கமயில் பண்ண ஒரு சின்ன வேலையால இப்போ நான் கதிரை செந்திலை ரொம்பவே நான் கஷ்டப்படுத்திட்டேன். இப்போ செந்தில் வீட்டை விட்டு வெளியில போயிருக்கான்னா அவன் எங்க போவான்ற மாதிரி பதறி துடிச்சு நின்றுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நான் உடனே சரவணனுக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்ல, இங்கேருந்து ஃபோன் பண்ணி அவனோட நிம்மதியை கெடுத்துறாதீங்க, அவனாவது அங்கே நிம்மதியா இருந்துட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனை வாங்கி தூக்கி எரிஞ்சிடறாங்க கோமதி. இப்படி கோமதி ரொம்ப அடவாடித்தனம் பண்ணி பேசுறத பார்த்த பாண்டியனுக்கு ஆச்சரியமா இருக்கு. தன்னுடைய பசங்களுக்காக ஒரு அம்மா எந்த அளவுக்கு குந்தளிச்சு போறாங்கன்றதையும் அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் தன்னுடைய பசங்களை நாமளே புரிஞ்சுக்காம போயிட்டோமே, அவங்க மேல வீண் மலி போட்டு இப்போ அனுப்பி விட்டோமே, இது மீனாவுக்கு, அதாவது இங்க செந்தில வந்து நம்பி வந்த அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்திருக்கும். வீட்லயும் கையை விட்டுட்டாங்க, இங்கேயும் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களேன்ற ஒரு வருத்தத்துல இருக்காதான்னு பாண்டி அப்பதான் தன்னுடைய தவறை உணர்ந்து நின்றுட்டு இருக்காங்க. இங்கேருந்து நேரா போறவங்களும் அங்க தேடி பாக்குறாங்க. அங்க பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்க மீனாவையும் செந்திலையும் பாக்குறாங்க. இப்போ என்னடி மீனா பண்றது? அவசரப்பட்டு வீட்டுல இருந்து வெளியில வந்துட்டோம், இப்போ எங்க போறது அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம மட்டும் என்ன பிளான் பண்ணியா வெளியில வந்தோம், இப்படி
இப்படியெல்லாம் நடக்கும்னு யார் எதிர்பார்த்தா? நான் தான் அப்பவே சொன்னல, இங்க தொங்கமயிலால தான் உங்களுக்கு பிரச்சனையே வரப்போகுதுன்னு. இப்ப பாருங்க, இன்னைக்கு நைட்டே வந்துடுச்சு. பாவம் கதிரும் ராஜியும் இந்த 10,000 பணத்துக்கு அவங்க என்ன கஷ்டப்பட போறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாண்டி, 1000 ரூபாய் பணத்துக்கே வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாரு. 10,000 பணத்தை அக்கௌண்ட்லேருந்து அக்கௌண்ட் இவன் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனான்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ எனக்கே நினைச்சு பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்ல, பாவம் அத்தை தான் ரொம்ப பாவம்ல. நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம்னு நினைச்சு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்கேயே ஏதாவது ரூம் இருந்தா பாப்போம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க மீனாவும் அதுதான் சரி, நம்ம இங்க பக்கத்திலே இருப்போம், மாமா எப்பயாவது நம்மளை வந்து கூப்பிடாமல இருக்க போறாரு, எனக்கும் தனியா இருக்கணும்னு ஆசையா என்ன, எல்லாரும் ஒத்துமையா ஒன்னா குடும்பமா சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசை. எப்படியும் மாமாவுக்கு இந்த விஷயம் தெரியும் போதும் உன் மேல தப்பு இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா அவர் வருவாரு, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பார்த்தா இங்க அவங்க 2 பேருக்கும் முன்னாடி கோமதியும் கூடவே பாண்டியனும் வந்து நிக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. பக்கத்துல வர பாண்டியன், என்னை மன்னிச்சிரு செந்தில்னு சொல்லி அவங்க செந்திலை கட்டிப்பிடிக்க செந்தில் அப்படியே கலங்கி நிற்கிறாங்க. அதே போல் எங்கள் பாண்டியனை வந்துட்டு கலங்கி போய் நிற்க, மன்னிச்சிருமா மீனா அப்படின்னு சொல்லுங்க. என்ன மாமா நீங்கள் போய் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை என்ன இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷனா நான் அப்படியே நடந்திருக்க கூடாது, 1000 ரூபாய் பணத்துக்காக உங்கள் மேலே சந்தேகப்பட்டிருக்க கூடாது, அதுக்கு காரணம் கேட்டு உங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்டிருக்க கூடாது, முக்கியமாக பழி போட்டிருக்க கூடாது, இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ரீசன் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லைம்மா மீனான்னு சொல்ல, இங்கே தன்னுடைய அம்மாவை பார்க்குறாங்க. அப்பாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல அப்படியே கலங்கி போய் தன்னுடைய அப்பாவை செந்திலும் பார்க்குறாங்க. அந்த நேரம் இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க, இந்த பிரச்சனை என்னால் ஆரம்பிச்சது தானே, அதை நானே சரி பண்ணுறேன், பேசாமல் 2 பேரும் வீட்டுக்கு வாங்க, இந்த நேரத்தில் நீங்கள் 2 பேரும் எங்கே வெளியில் போவீங்க, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லி இங்கே செந்திலையும் சமாதானப்படுத்தி மீனாவையும் சமாதானப்படுத்தி ஒரு வழியாக வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே அவர் பேசின பேச்சு மட்டும்தான் எங்கள் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குது. உள்ள ஒரு அடி எடுத்து வைக்க கூட தயங்கி நின்றுட்டே இருக்காங்க. என்னடா என்னடா இன்னமும் இங்கே நின்றுட்டுருக்குன்னு சொல்ல, அது இல்லைம்மா, 1000 ரூபாய் பணத்துக்கே அப்பா என் மேலே இவ்வளோ சந்தேகப்படுறாரு, ஒருவேளை வீட்டில் வேறு எந்த பொருள் காணோம் அப்படின்னாலும் கூட என் மேலேயோ இல்லை கதிர் மேலேயோ தானே அந்த சந்தேகம் திரும்பும், சந்தேகம்னு ஒன்று வந்துடுச்சுன்னா அது லைஃப் லாங் வரைக்கும் போகவே போகாதுமான்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் ஏதோ அவசரப்பட்டு பேசிட்டேன்னு சொல்கிறேன்ல, உங்கள் வேலை சந்தேகம்லாம் எனக்கு எதுவுமே இல்லைன்னு பாண்டியன் கலங்கி அழுக. இதை பார்த்து மீனாவுக்கே தாங்கிக்க முடியல. வாங்க மாமா தான் இவ்வளவு சொல்கிறாருல, வாங்க உள்ளே போகலான்னு சொல்லி ஒரு வழியாக செந்திலையும் கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி உள்ளேயும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. குடும்பன்றது எல்லாரும் ஒன்றா ஒத்துமையாக இருக்கணுங்கிறதுக்காக தான். அந்த குடும்பத்தில் ஒரு சின்ன பிளவு ஏற்பட்டால் கூட அது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுத்துன்றதை இப்போனாலும் புரிஞ்சுக்கோங்க. ஆரம்பத்துலேருந்து நான் சொன்ன விஷயந்தான், பசங்களுக்கு இடையில பாகுபாடு காட்டாதீங்கன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் பண்ண விஷயத்தால் இது எந்த அளவுக்கு போய் முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். எல்லாரும் ஒன்றா ஒத்துமையாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கப்புறம் மயிலை அடக்கி வைக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. அவள் நான் சொல்கிறத கேட்குறத விட மாமா மாமான்னு நீங்கள் சொல்கிறத கேட்குறதான் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் இனிமேல் இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும்னு மட்டும் நினச்சிங்கன்னா மயிலை அடக்கி வைக்கிறதுக்கான வழியை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட எங்க பாண்டியன் அப்படியே நிற்கிறது மட்டும் இல்லாமல் உள்ளேயும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் தன்னுடைய தப்பை நினச்சி வருந்திட்டு இருக்காங்க. மயில் முதல்ல வீட்டுக்கு வரட்டும், வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பொண்ணுக்கு இருக்குன்னு சொல்லி இங்கே கோமதி பேசிகிட்டு இருக்க நேரத்தில் இங்கே டக்குன்னு தங்கமயிலுக்கே ஃபோனை போட்டுடுறாங்க. ஃபோனை போட்ட பாண்டியன் உடனே தங்கமயில வந்துட்டு பேசுகிறாங்க. என்னம்மா என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னம்மாம்மா அப்படிங்கிறாங்க. என்னம்மா நினச்சிட்டு இருக்க, உன்னால் இங்கே வீட்டில் பெரிய பிரச்சனையே போயிட்டுருக்கு, ஆனால் நீ அங்கே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்க அப்படி தானேன்னு சொல்ல, அந்நேரம் பார்த்து இங்கே சரவணன் வந்துட்டு கீழே வந்து கேண்டீனுக்கு போயிருக்காங்க. கீழே கேண்டீனுக்கு போன சரவணன் மேலே வர நேரத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது பாண்டியன் கண்ட மேனிக்கு இங்கே தங்கமேல திட்ட தங்கமேல் அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் 2 பேரும் ஹனிமூன் முடிங்க, ஏன்னா இப்போ பணத்தையும் கட்டியாச்சு, அந்த பணம் போகுதுன்னு சொல்லி உங்களை நான் வீட்டுக்கு வர வைக்க முடியாது, அதனால எப்படியோ இந்த 3 நாள் மட்டும் நீங்கள் அங்கே இருந்துட்டு வாங்க, ஆனால் அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு இந்த பாண்டியன் எப்படிப்பட்டவன்றதை நீ வேற மாதிரி பார்த்துக்குவேன், வேற மாதிரி அப்போதான் நீ புரிஞ்சுக்க போற. இது நாள் வரைக்கும் நீ கேட்குறதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் தலையாட்டிட்டு இருந்த பாண்டியனை தான் பார்த்துருப்ப, ஆனால் இதுக்கப்புறம் நான் நடந்துக்க போகிற விதமே வேறு மாதிரி தான் இருக்க போகுதுன்னு சொல்லி இங்கே பாண்டியன் ஃபோனை கட் பண்ணேன். என்ன மாமா இவ்வளோ கோவமாக பேசுகிறாரு, இவர் பேசுகிறத பார்த்தா அப்படின்ற மாதிரி இங்கே தங்கமேலு கண் கலங்கி அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அதே நேரம் இங்கே சரவணன் வந்தால் அவர்கிட்ட நம்ம விஷயத்த சொன்னோன்னா அப்போ வீட்டில் நடக்கிற பிரச்சனையை நினச்சி கவலைப்படுவார், நம்ம கூட சந்தோஷமாக இருக்க மாட்டார், அதனால் இதை இப்போதைக்கு சொல்ல வேணாம், அதனால் நம்ம அழுகக்கூடாது அப்படின்னு நினச்சி அமைதியாகிடுறாங்க. அதே நேரம் உள்ள அவங்களுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. இங்கே பாண்டியன் இப்படியெல்லாம் மிரட்டுவாருன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை தங்கமயிலும்.